ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கவுன்சிலிங் எப்படி எளிய முறையில் கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானோட இறங்கியிருக்கிறோம். அது என்ன கவுன்சிலிங் இவங்க எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு தானே. ஹோலி கிராஸ் காலேஜில் நாங்களாம் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அனுகிரகாவில் போயிட்டு CTP 1 நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதை வச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணதும் சரி, எங்களுடைய அனுபவங்களின் மூலமும் சரி, கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லித்தரலாமே, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லித்தரலாமே, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாமே, இல்லை இந்த ஃபீல்டில் பர்சியூ பண்ணுறவங்களுக்கு சொல்லித்தரலாமே அப்படி ஒரு சின்ன ஆசை. அபிராமி, ஐஸ்வர்யா, பிரவீன் ஹரி, சைலஸ், தென் myself இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கவுன்சிலிங் எப்படி எளிய முறையில் கற்றுக்கொள்வது. அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் நான் என்னன்னு தெரியணும்ல. என்னங்க கவுன்சிலிங்? நம்ம மைண்டுக்குள்ள கவுன்சிலிங் நான் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். தப்பா தானே நினைச்சு வச்சிருக்கிறோம். யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் மென்டல் இல்னஸ் இருக்கோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், யாரெல்லாம் டிசார்டர் பீப்புள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். லேமன் டைம்ல சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் பைத்தியமோ, யாரெல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு நீங்க போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. கவுன்சிலிங்க்கு அனுகிரகால் அவங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ப்ராசஸிங் ஒன்ஸ் ஓன் லைஃப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி அதர். அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை இன்னொருத்தவங்க முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்த்து, அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டார்டட் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை அப்படி ப்ராசஸ் பண்ணி அவங்கள கைட் பண்ணி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க. அல்லது இது ஒரு ஹெல்பிங் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். யாருக்குள்ள ஹெல்பிங் ரிலேஷன்ஷிப்பு? ஒரு ட்ரைன்டு பர்சன், அதாவது ஒரு ட்ரைன்டு கவுன்சிலருக்கும் ஒரு கிளையண்ட்டுக்குள்ள ஹெல்பிங் ரிலேஷன்ஷிப். இது மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், அவங்களுடைய வெல்பீயிங்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், அதோட அவங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் நல்லா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய முயற்சியில் ரெண்டு பேரும் ஈடுபடுறதா. இதில் ஒரு ஆள் கிடையாது, இதில் வெறும் கிளையண்ட் மட்டும் கிடையாது, இது வெறும் கவுன்சிலர் மட்டும் கிடையாது, இதில் ரெண்டு பேருமே சேர்ந்து ஈடுபடுறது தான் கவுன்சிலிங்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் ஆக்சுவலி கவுன்சிலிங் வேணும். உண்மையிலே எல்லாருக்கும் கவுன்சிலிங் வேணுங்க. இது வெறும் நம்மளுடைய ப்ராப்ளத்தை மட்டும் போய் நம்ம ஷேர் பண்ணுறதுக்குன்னு கிடையாது. நம்ம மனசில் நிறைய பேர் தீர்க்க முடியாத சில சில வஞ்சனைகள் இருக்கலாம், தீர்க்க முடியாத சில கோபங்கள் இருக்கலாம், அல்லது யார்கிட்டையும் போய் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். அதை கூட நீங்கள் கவுன்சிலிங்கில் சொல்லலாம். அவங்ககிட்ட எனக்குன்னு கேட்கறதுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லை. எங்கள் அம்மா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, என் ரிலேட்டிவ் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய வியூ பாயிண்ட் நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கவுன்சிலர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, என்ன வேணா போய் சொல்லிக்கலாம், நான் இதுதான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிக்கலாம். அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மேலே நோக்கி கொண்டு போனேன், எனக்கு வழி தெரியலன்னு சொல்லி நிற்போம்ல, அந்த நேரங்களில் நம்ம கவுன்சிலிங் நம்ம போய்க்கலாம். அதனால கவுன்சிலிங் போகிறவங்க கவுன்சிலிங் போய் கவுன்சிலர்கிட்ட போய் கவுன்சிலிங் வாங்குறவங்க எல்லாம் தப்பு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வெளியில் எடுங்க. குறிப்பாக எந்த நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் போகணும்னா, ப்ராப்ளமான சுச்சுவேஷன் இருக்கும்போது, ரொம்ப அன்சைட்டி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும்போது, இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ஸ் நம்ம தவிக்கும் போது, சில ட்ரௌமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் கசந்த நிகழ்வுகள் ஒன்று நடந்திருக்கும், அந்த ட்ரௌமாலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில், அல்லது கரியர் கவுன்சிலிங், ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் என்னையே அசஸ் பண்ணுறதுக்கு, அல்லதுனா என்னுடைய பிஹேவியர் கொஞ்சம் இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு தோணும்ல, அந்த நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் போய்க்கலாம். அதனால கவுன்சிலிங் பற்றி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் பியூர்லி இட்ஸ் நாட் அட் ஆல் ஜட்ஜிங். கவுன்சிலிங்கிறது ஜட்ஜிங்கே கிடையாது. என் முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, இவங்க எப்படித்தான்
ஐயோ இவங்க மோசமானவங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. அங்கே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அங்கே நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, யாரும் நிரபராதியும் கிடையாது, யாரும் குற்றவாளியும் கிடையாது. பிளெயினாக போய் உட்காந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ப்ராசஸ் பண்ணுறேன், என்னுடைய வெல்பீயிங்கை நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன், என்னுடைய லைஃப்பை நான் இம்ப்ரவைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் கட்டாயம் நமக்கான ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், ஒரு கவுன்சிலிங் ரூம் எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வில் மீட் அகெயின். தேங்க்யூ.